அன்புள்ளம் கொண்ட விஎஸ்2 டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த சுக்கிரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 3ஆம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு, தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி 10ஆம் தேதிக்கு மேல பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் காலமானது தோராயமாக 28 நாட்கள். இந்த 28 நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசிகளுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி சுக்கிரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை, கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு, அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள், ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கிரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கிரன் வரும்போதுல, அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போகுது, அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள், அதாவது முரண்பாடான விஷயத்துல சுக்கிரன் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாரா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாரா. இன்னும் சொல்ல போனா சுக்கிரனானவர் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி திடீர் நிகழ்வுகள், திடீர் இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது, ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது, இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும். சோ இந்த அமைப்புகள்ல 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். மேச ராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரபவன் சஞ்சரிக்கிறார். இதனால உங்களுக்கு என்ன பிளஸ்ன்னா, சப்போர்ட்டாக்கு உள்ள மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது தொழில்ல வேலை பார்க்குற இடத்துல நண்பர்களா இருக்கட்டும், எல்லாம் நல்ல உதவியில இருப்பாங்க. ஏற்கனவே ஆடம்பரத்தினால நீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்க. தேவையற்ற வீண் செலவுகள், ஆடம்பரமா அதை பண்றேன், ஆடம்பரமா இதை பண்றேன், மனைவிக்கு இந்த மாதிரி செலவு பண்றேன், அந்த மாதிரி செலவு பண்றேன், அதாவது மொத்தமா சுக்கிரன் ஆதிக்கத்துல நீங்க நிறைய இந்த நேரத்துல நிறைய இழப்பீடுகள் பார்த்திருப்பீங்க. ஒரு கன்னி பெண்ணால் அசிங்கப்படுறதோ, இல்ல மனைவிக்கு ஏதாவது அதிக விலை உயர்ந்த பொருளை பரிசளிக்கிறீங்கிற பேர்ல ஏதாவது இது பண்றது, அதே மாதிரி கடன் வாங்கி செலவு பண்றது, ஆடம்பர தேவைகளை அதிகமா விருத்தி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்துல நீங்க நிறைய பண்ணியிருப்பீங்க இதுவரையும். ஆனா இனமே எப்படி நடக்கும்னா, அந்த சுக்கிரனானவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால எல்லாமே சேவிங்ஸ் ஆக்கணும்னு நினைப்பீங்க. கோல்டு வாங்கணும், அப்புறம் என்ன சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்னமெண்ட்ஸ், அதாவது அதிகபட்சம் கோல்டுல இந்த நேரத்துல மேசராசினர் இது பண்ணுவீங்க. காரணம் என்ன, குருவும் சுக்கிரனும் இணைக்கிறார். குருவும் சுக்கிரனும் இணையும் போதுல அதிகமான சேமிப்பு சிந்தனை வந்துடும். அதிகமான பணத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதே மாதிரி மனைவி இந்த நேரத்துல அதிகமா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஒரு டீச்சர் மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ராசி 7ஆம் அதிபதியோட குரு சேரும் போது அவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ற தோரணைக்கு வந்துருவாங்க. அவங்க சொல்றதை நீங்க கேட்கிற தன்மைக்கு வந்துடும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியோட குரு சேர்றதுனால நீங்களுமே நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற தோரணைக்கு வந்துருவீங்க. அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை பன்மடங்கு தேறி வரும். இன்னும் சொல்ல போனா அவருக்கு சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே ரிலீஸ் ஆகி தந்தை பழையபடி எந்திரிச்சு நடப்பாரு. பழையபடி பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். காரணம் என்ன, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் தானே 3ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரனும் குருவும் சஞ்சரிக்கும் போதுல சுப நிகழ்வுகள் வீட்டுல நடக்கிற மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தருவார். உதாரணத்துக்கு கோயில்ல ஒரு தர்மகர்த்தான லெவலுக்கு உங்க தந்தையை இந்த நேரத்துல பேசுவாங்க. எல்லாரும் கோயில்ல தர்மகர்த்தா லெவலுக்கு உங்க தந்தையை பேசுறது, அதே மாதிரி ஏதாவது ஆன்மீக பணியில மிகப்பெரிய லெவல்ல உங்களை பத்தி உயர்வா பேசுறது, தந்தை இல்லாதவர்களுக்கு உங்களையே பத்தி அந்த மாதிரி பேசுவாங்க. அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும். தாயாரோட உடல்நிலையும் நல்ல முறையில தேறி வரும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவானது, அது கொஞ்சம் பாதிப்பு தான். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்களே, அது எப்படி நல்ல முறையில வரும், பணத்தை செலவு பண்ணி தேறி வர்றது. ஹாஸ்பிட்டல்ல பணத்தை அதிகமா செலவு பண்ணி நிறைய பேர் இழப்பீடுகளும் இருந்திருக்காங்க, ஒரு சிலர் தேறியும் வந்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு சிலருக்கு பாதிக்கலாம். ஜனனகால ஜாதகம் ஒரு சிலருக்கு தாயாருக்கு பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல பாதிக்கும். ஆனா அதிகபட்சம் கோச்சார ரீதியா தாயாருக்கு பாதிக்காத மாதிரிதான் அமைப்பு இருக்கு. கன்னி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவின் நினைவு கொஞ்சம் வயிற்றுல உபத்திரவத்தை கொடுக்கும். அதாவது அதிகப்படியான ஹீட்டை வெளியேற்றும். ஒரு சிலருக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கூட கொண்டு வரும். காரணம் என்ன, செவ்வாய் கேதுவின் நினைவு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் பெண்களுக்கு. இதே ஆண்களா இருந்தா என்ன ஆகும்,
அதிகமா ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல அதிகமா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு லிவர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். சோ ஆண்கள் ட்ரிங்க்ஸ் அதிகமா கன்சியூம் பண்றவங்களா தான் இந்த நேரத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இல்லாட்டி தேவையற்ற பாதிப்புகள் உருவாகும். அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் டாக்டரா கன்சல்ட் பண்ணுங்க. காரணம் என்ன, செவ்வாய் கேது இணைவு ரத்தம் சுத்திகரிக்க. ஏன்னா டயாலிசிஸ் போடுறவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாவே ஆல்ரெடி டயாலிசிஸ் தான். அப்ப ரத்தம் இந்த நேரத்துல கடுமையா பாதிக்கணும்னா என்ன, கிட்னி ப்ராப்ளம் ஆகணும். கிட்னி ப்ராப்ளம் ஆகிற போதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசியாதிபதி கேதுவோட இணைந்து இருக்கிறதுனால சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறனால எல்லாம் சக்சசிவா தான் இருக்கும், பாதிப்பு இருக்காது. ஆனால் உடல் ரீதியா பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம். இன்னும் அதிகபட்சமா வீடு வாங்குறேன்னு சொல்றதோட நிறைய பேர் இடம் வாங்கி போடுவீங்க. இடத்த வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புதுசா கார் வாங்குவீங்க, கார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இல்லாட்டி புதுசா ஷோரூமே நீங்க எல்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க ஷோரூமே வைப்பீங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் எந்த மாதிரி விஷயங்கள் கவனமா இருக்கும், உடல் செவ்வாய் கேதுவின் நினைவு உடலை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதுல வேற எந்த இதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் செவ்வாய் கேதுவின் நினைவு உங்களை ரொம்ப உக்ரமா காமிக்கும். இந்த ஆடி மாசம் முழுக்க இந்த சுக்கிர பெயர்ச்சி முழுசாவே உங்களுக்கு ஆடி மாசமும் சுக்கிரமும் ஓரளவுக்கு ஒத்து வந்துருச்சு. சோ அப்படிங்கும் போது இந்த ரொம்ப உக்ரமா காமிக்கும். கோயிலுக்கு நிறைய செய்யற தன்மைக்கு வாங்க. அதாவது மாரியம்மன் கோயிலோ நாடியம்மன் கோயிலோ ஏதோ ஒரு கோயில்ல நீங்க உக்கிர தேவதை சம்பந்தப்பட்ட வழிபாடு இந்த நேரத்துல பண்ற மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லாட்டி தேவையற்ற வீண் வாதங்களும் சங்கடங்களும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இத்தனை நாளா இருந்த பிரச்சனை விலகும். காரணம் என்ன, நீங்க கோயிலுக்கு போயிடுறீங்க. சோ அவர் வீட்டுல இருக்கும்போது சரி நமக்காண்டிதான் போறா, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தன்மை. அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த நேரத்துல உங்களை புரிஞ்சுக்குவாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் இந்த நேரத்துல உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சகல விதத்துலயும் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரிதான் வீட்டுல நிகழ்வுகள் நடக்குமே ஒழிய சங்கடத்துக்கு இந்த நேரத்துல வேலை இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். என்ன சொல்ல போனா மொபைல் செயலிகள் மூலியமா உங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஒண்ணு அவங்களுக்கு நீங்க மொபைல்ஸ் வாங்கி கொடுப்பீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது இப்ப பெரியவங்க ரொம்ப ஏஜ்டான பசங்க சம்பாதிக்கிறதா இருந்தா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, மொபைல் வாங்கி கொடுப்பாங்க. சோ இது மூலியமா ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே என் புள்ள இப்படி என் புள்ள அப்படின்னு பெருமை பேசிக்கிற லெவலுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். அதனால எந்த குறையும் வராது. அதே மாதிரி தொழில்ல கடுமையான லாபம், அதாவது எந்த பிரச்சனையும் இல்ல, சரசரன்னு முன்னேற வந்துட்டு இருக்கோம். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல போறவங்களுக்கு எந்த குறையும் வராது. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சிறிது பாதிப்புகள் நிகழும். அதுவும் எந்த மாதிரி அமைப்புலன்னு கேட்கும் போதுல பெண்களால் தான். அதாவது பெண்களை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது காசிப் கிரியேஷன், அதாவது புரளி பேசுற மாதிரி ஒரு சமயத்துல உண்டாகும். சோ அந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் கவனமா இருங்க. பெண்களிடம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அவங்களால உங்களுக்கு 100% லாபம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது புரளி பேசும் தன்மைக்கு மாறாம பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில். அப்ப பெண்களா இருந்தா என்ன சார் பண்ணணும், செவ்வாய்க்கு அது இணைவு. ஆண்கள் உங்கள்கிட்ட எரிஞ்சு விடுவாங்க. பெண்கள் இந்த மேசராசி பெண்கள் வேலைக்கு போற இடத்துல ஆண்கள் உங்கள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. எதுக்கு கோவப்படுறானே தெரியாம பலர் கோவத்துக்கு நீங்க ஆளாவீங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க, சரியா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட குரு சேர்கிறார். அப்படிங்கும் போது கௌரவ பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. இல்ல கௌரவ பதவி, கௌரவ பட்டம், பெருமைக்குரிய தோற்றம், எல்லாரும் உங்களை எதிர்பார்த்து வீட்டுல நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலுமே உங்களை ஆலோசனை கேட்பாங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பீங்க, பெரிய லெவல்ல நல்லா. என்னங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இணைஞ்சிருக்கு, இந்த நேரத்துல படிப்பீங்க. இந்த நேரத்துலதான் உங்களுக்கு படிப்பு ரொம்ப தெளிவா இருக்கும், எந்த குறையும் இருக்காது சார். நல்லா நாலேஜ் வேலை செய்யும், ஆழ்மன எண்ணங்கள் தெளிவா வேலை செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது நினைவு இருக்கே, இந்த நாள்ல குழப்பம் வராதான்னு கேட்டா வராது. உங்களுக்கு நல்லா படிப்புல கடுமையான முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள், எந்த குறையும் இருக்காது குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில். அதே மாதிரி காலேஜுக்கு போறவங்க வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் இறங்க கூடாது. தேவையில்லாத விஷயம்னா என்ன, காதல் சார்ந்த அமைப்பு தான், வேற எதுவும் இல்லை. அதெல்லாம் இறங்குனா பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். யாருக்காண்டியும் யாரும் போய் பேசாதீங்க, யாருக்காண்டியும் யாரும் போய் நிக்காதீங்க. ஜாமீன் போடுறத ரொம்ப 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 குறைச்சிக்கங்க. அதே மாதிரி வரவு செலவுல ஜாமீன் போடுற மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. அதெல்லாம் இல்ல நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் சிக்கல்ல தான் கொண்டு போய் விடும், சரிங்களா? அதே மாதிரி தொழில்ல கூட்டாளிகள்
நல்ல முறையில உங்களை தூக்கி விடுவாங்க. அதாவது உங்களுக்கு இந்த நேரத்துல வாங்கிக்கிற அதிகாரம் தான் இருக்கே ஒழிய ஒருத்தருக்கு செய்யற அதிகாரம் இல்ல. செஞ்சீங்கன்னா அப்ப அதோட அர்த்தம் என்ன? மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். சோ யாருக்கும் நீங்க செய்யற வேலையை வச்சுக்காதீங்க. ரொம்ப நிதானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை, அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல குருச்சுக்கிரன் சேர்க்கை. தாயாருக்கு நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோயோ இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். 3 நோய் தான் சொல்லியிருக்கேன். நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட போய், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட போய். இப்ப லிவரே பாதிக்குதுன்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறனால தான் பாதிக்கும். ஒரு சிலருக்கு லிவர் பாதிப்பு ஏற்படுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும். சோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதிகமா சாப்பிட்டதுனால செரிமானம் ஆகாம மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தாயாருக்கு தான், உங்களுக்கு சொல்லல. சோ ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை தாயார. அதே மாதிரி உங்களுக்குமே கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த நேரத்துல வரலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. உடலை மட்டும் கவனமா பாருங்க. வேற எதையும் நீங்க கவனமா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மத்த எல்லாமே நல்லா இருக்கும். தொழிலா வருமானம் கடுமையா இருக்கும். துணிச்சலும் தைரியமும் அதிகமா இருக்கும். எந்த பக்கத்துல இருந்து 4 பக்கமும் உங்களுக்கு அட்வைஸ் வரும். எல்லாருமே உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க. ஆலோசனை சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. எல்லாரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவும் ரெடியா இருப்பாங்க. அப்படிதான் சொல்லணும் அதை. சோ இந்த அமைப்பு எல்லாமே நல்ல முறையில தெரியும். அதே மாதிரி இந்த நேரத்துல வீட்டுல அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவர் மனைவியர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உங்களை சந்தோஷமா திருப்திப்படுத்துற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்காது. உங்களுக்கு பாதிக்கும். விளையாட்டு புத்திங்கிறதோட உல்லாச சல்லாச புத்தி அதிகமா இருக்கும். உல்லாச சல்லாச புத்தினா இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும் பட்சத்தில் சந்திர தசை நடக்கும். ஸ்கூலுக்கு போறீங்கன்னா சந்திர தசைக்கு இந்த 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கும் போதுல என்னென்ன வேலையை செய்யும்? பெண்கள் சார்ந்த தொடர்புல நிறைய, அதாவது வயதுக்கு மீறின விஷயங்களை நீங்க அதிகமா கத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ என்ன கத்துக்கிறோங்கிறத உங்க அப்பா அம்மாத்த கேட்டு தெரிஞ்சுக்கங்க. காரணம் என்னன்னா சுக்கிரனும் குருவும் சேர்க்கையானது 3ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கப்படணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இளம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துலதான் ஏமாறுறது காதல் சார்ந்த அமைப்புல. 5ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்றாரு, 9ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்றாரு. அப்படிங்கும் போது இந்த நேரத்துல ஆழ்மன எண்ணங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஏன்னா 5க்கு 5ஆம் பாவகம் தான் 9ஆம் பாவகம். அந்த இடத்துல குரு சுக்கிரன் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். 9ஆம் இடம் கெட்டு போனாவே பெண்களுக்கு தான் பாதிப்பு. 9ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பாதிப்பு. ஏன்னா அட்வான்ஸ்டா போயிருவீங்க. சோ இது சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? மற்றபடி வேலைக்கு போற ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பதவி உயர்வோ கௌரவ உயர்வோ நிச்சயம் உண்டு. ப்ரொமோஷன், ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. சோ இந்த குரு சுக்கிரனோட இணைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எடுத்து வைக்கிற பாதையெல்லாம் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.